காங்கிரசுடன் பேச்சுவார்த்தையை தாவேக தொடங்கியுள்ளதாக தகவல் வரும் நிலையில் தமிழக பொறுப்பாளர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? தாவேக காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது, விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. குறிப்பாக தாவேகா பொறுத்தவரைக்கும் 108 இடங்கள் எடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமான இருந்த போதிலும் பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கு கூடுதல் இடங்கள் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படை கூட்டணி கட்சிக்கு யாருனே அழைப்பால எதிர்ப்பதில் பல்வேறு கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திப்பதாக கூட நேற்று தகவல் வந்து வெளிவந்த இருக்கிறது. இருந்தபோது காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியான நிலையில நேற்று ராகுல் காந்தி அவருக்கு தொலைபேசி வேலையாக தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாக கூட பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் சார்பாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை குறிப்பாக தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்க கோரி குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை அழைப்பை எதிர்பார்த்த நிலையில இன்று மிக முக்கியமாக காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை பெறுகிறது. அது தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடர் மற்றும் நிவேதிதா ஆல்வா மற்றும் காங்கிரஸ் தலைவர் செல்வபிரசாத் உள்ளிட்டோர் அந்த வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை மேற்கொள்கிறார். குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக தாவேகாவோட கூட்டணி வருவாரா என்ற கேள்வி திமுக கூட்டணி வைத்தார்கள். தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்று தாவேகா பிரதானமாக இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இடங்கள் தேவைப்படுவதால் காங்கிரஸ் அவருடன் கூட்டணி செல்வாரா என்ற கேள்வி வந்திருக்கிறது. ஏனால் ஏற்கனவே தாவேகாவுடன் கூட்டணி செல்லாததால் ராகுல் காந்தி தமிழக பொறுப்பாளர்கள் அதிருப்தி இருப்பதாக கூட தகவல் வெளியானது. இந்த நிலையில் மிக முக்கியமாக இந்த கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி சாத்தியமாகுமே என பல்வேறு மிக முக்கிய நிர்வாகிகள் காங்கிரஸ் தரப்பினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் இந்த வழக்கு மதியம் நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, காங்கிரசுடன் பேச்சுவார்த்தையை தாவேக தொடங்கியுள்ளதாக தகவல் வரும் நிலையில் தமிழக பொறுப்பாளர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? தாவேக காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது, விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. குறிப்பாக தாவேகா பொறுத்தவரைக்கும் 108 இடங்கள் எடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமான இருந்த போதிலும் பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கு கூடுதல் இடங்கள் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படை கூட்டணி கட்சிக்கு யாருனே அழைப்பால எதிர்ப்பதில் பல்வேறு கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திப்பதாக கூட நேற்று தகவல் வந்து வெளிவந்த இருக்கிறது. இருந்தபோது காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியான நிலையில நேற்று ராகுல் காந்தி அவருக்கு தொலைபேசி வேலையாக தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாக கூட பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் சார்பாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை குறிப்பாக தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்க கோரி குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை அழைப்பை எதிர்பார்த்த நிலையில இன்று மிக முக்கியமாக காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை பெறுகிறது. அது தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடர் மற்றும் நிவேதிதா ஆல்வா மற்றும் காங்கிரஸ் தலைவர் செல்வபிரசாத் உள்ளிட்டோர் அந்த வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை மேற்கொள்கிறார். குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக தாவேகாவோட கூட்டணி வருவாரா என்ற கேள்வி திமுக கூட்டணி வைத்தார்கள். தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்று தாவேகா பிரதானமாக இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இடங்கள் தேவைப்படுவதால் காங்கிரஸ் அவருடன் கூட்டணி செல்வாரா என்ற கேள்வி வந்திருக்கிறது. ஏனால் ஏற்கனவே தாவேகாவுடன் கூட்டணி செல்லாததால் ராகுல் காந்தி தமிழக பொறுப்பாளர்கள் அதிருப்தி இருப்பதாக கூட தகவல் வெளியானது. இந்த நிலையில் மிக முக்கியமாக இந்த கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி சாத்தியமாகுமே என பல்வேறு மிக முக்கிய நிர்வாகிகள் காங்கிரஸ் தரப்பினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் இந்த வழக்கு மதியம் நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.